பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஏசாயா 46 அதிகாரம் 13வது வசனம். என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாயிருப்பதில்லை, என் இரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை. நம்முடைய தேவன் நமக்கு நீதி செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் நமக்கு இரட்சிப்பை தருகிறவராக இருக்கிறார். சீக்கிரமாய் அவர் நமக்காக நீதியை செய்கிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் வேத புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் நீதியின் தேவனாக இருக்கிறார். பாருங்களேன், எங்கள் வார்த்தை ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என் நீதியை நான் சமீபிக்க பண்ணுகிறேன். அவர் சமீபமாய் நீதி செய்ய போகிறார். அவர் நீதி செய்யும்படி அவர் உங்களுக்காய் சமீபத்தில் அவர் இருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் நம்ம வந்தாலும் நான் விசுவாசிக்கிறேன், நமக்காக நீதி செய்கிறவர், நமக்காக கிரியை செய்கிறவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். அந்த நீதியின் தேவனை நாம் உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும். அநீதி நிறைந்த உலகத்தில் நாம் அங்கும் இங்கும் பார்த்து கொண்டு சோர்ந்து போகாதபடி நாம் ஒரே ஒரு காரியத்தில் உறுதியாக இருக்கணும். ஆண்டவரே, நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, எனக்கு வர வேண்டிய நீதியை, எனக்கு செய்யக்கூடிய நீதியை நீங்கள் சமீபமாய் செய்ய போகிறீங்க ஆண்டவரே. இரட்சிப்பை நீங்கள் தாமதிக்க மாட்டீங்க ஆண்டவரே. நிச்சயமாக நீங்கள் இரட்சிக்க வல்லமை உடையவர் என்று சொல்லி அவரை மட்டும் உறுதியாய் நீங்கள் பார்ப்பீர்களே. ஆனால் நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் வர வேண்டிய நீதியை கர்த்தர் நிச்சயமாய் அவர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். பாருங்களேன், எஸ்தர் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். ஒரு பக்கம் மொர்தெகாய் செபிக்கிறான், 2 பேரும் செபிக்கிறார்கள். அன்றைக்கு யூதருக்கு சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கும்படி ராஜாவின் கண்களில் கர்த்தர் தயவை கொடுத்தார். நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், யூதர்களுக்கு கர்த்தர் கிரியை செய்யும்படி கர்த்தர் தம்முடைய நீதியை சமீபிக்க பண்ணினார், தம்முடைய இரட்சிப்பை சமீபிக்க பண்ணினார். 127 நாடுகளிலும் கர்த்தர் சமாதானத்தை கொடுத்தார், வெளிச்சத்தை கொடுத்தார், நீதியை கொடுத்தார். இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் தடைப்பட்டிருக்கிற இரட்சிப்பு நீதியை கர்த்தர் செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் வார்த்தையின்படி ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.